வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சம்பசிவம். நாம் இப்பொழுது தொடர்ந்து இந்த 22வது அத்தியாயமான 9ஆம் பாவக பலன்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பராசரர் இந்த 12 பாவகங்களை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது 9ஆம் பாவகத்துக்கான ஒரு முக்கியமான ஆதிபத்தியமாக தர்மம் என்பதை பற்றி சொல்லியிருந்தார். இந்த தர்மம் என்ற சொல்லை நெறி, ஒருவருடைய அறநெறி அல்லது அவருடைய சிந்தனை என்பது எந்த விதமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அந்த சொல்லை பயன்படுத்தலாம். அதே நேரம் அதை மதம் அல்லது மத நம்பிக்கை என்பதாகவும் அதை பொருள் கொள்ளலாம். எனவே இந்த 9ஆம் பாவகத்திலிருந்து ஒருவருடைய மத நம்பிக்கை என்பது எந்த விதமாக வெளிப்படும் என்பதையும் நம்மால் ஆராய முடியும். அதே நேரம் இந்த 9ஆம் பாவகம் அதிபதி போன்றவற்றிலிருந்து இந்த மத நம்பிக்கை என்பதை பற்றி சிந்திக்க முடியும். அதே போல இந்த தர்மம் என்ற சொல்லுக்கு நெறி அல்லது எத்திக்ஸ் என்ற பொருளும் இருப்பதால் ஒருவர் எந்த விதமாக அவருடைய அறச்செயல்கள் அல்லது சிந்தனைகள் போன்றவற்றை எப்படி அவர் மேற்கொள்வார் என்பதையும் இதன் மூலம் ஆராய முடியும். வாருங்கள், நாம் இத்துடன் இந்த 2வது பதிவிற்குள் செல்வோம். சென்ற பதிவில் நாம் கிரீஷன் சர்மா அவருடைய 4ஆம் ஸ்லோகம் வரை பார்த்து முடித்திருந்தோம். எனவே இப்பொழுது 5 மற்றும் 6ஆம் ஸ்லோகங்களிலிருந்து இந்த பதிவை துவங்குவோம். இந்த ஸ்லோகங்கள் தாராச்சந்திரா மற்றும் கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூல்களில் எந்த விதமான பெரிய மாற்றமும் இல்லாமல் அப்படியே காண கிடைக்கின்றன. பாக்யேஷே பரமோச்சஸ்தே பாக்யாம்ஷே ஜீவ சம்யுதே லக்னாத் சதுஷ்டயே சுக்ரே தத்பிதா தீர்க்க ஜீவனக பாக்யேஷே கேந்திர பாவஸ்தே குருநாச்ச நிரீக்ஷிதே தத்பிதா வாகனர் யுக்தோ ராஜா வா தத்சமோ பவே. பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, பரமோச்சஸ்தே தன்னுடைய பரம உச்ச வீட்டில் இருக்க. எனவே 9ஆம் பாவகாதிபதி உச்சம் பெற. பாக்ய அம்சே 9ஆம் அம்சத்தில். இந்த 9ஆம் அம்சம் எனும் பொழுது பொதுவாக மொழிபெயர்த்தவர்கள் இதை நவாம்சம் என்பதாக சொல்லி இதை 9வது அம்சம் என்பதாக, நவாம்சம் அதாவது நவாம்சத்தில் 9வது வீட்டில் என்பதாக இதை பொருள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஸ்லோகம் என்பது அப்பாவை பற்றி சொல்கிறது என்பதால் இதை நாம் துவாதசாம்சத்திலும் இதை நாம் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை. ஆனால் இது பொதுவாக அம்சம் என்று மட்டுமே சொல்லியிருப்பதால் மற்றவர்கள் இதை நவாம்சம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நவாம்சத்தில் 9வது ராசியில் அல்லது வீட்டில் என்பதாக இதை பொருள் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை துவாதசாம்சத்திலும் 9வது பாவகத்தை பார்க்க வேண்டும். ஜீவ சம்யுதே குரு இருக்கவே நவாம்சத்திலும் துவாதசாம்சத்திலும் 9வது பாவகத்தில் குரு இருக்க. லக்னாத் லக்னத்தில் இருந்து சதுஷ்டயே 4ஆம் பாவகத்தில். எனவே லக்னத்திலிருந்து 4ஆம் பாவகத்தில் சுக்ரே சுக்கிரன் இருக்க. தத்பிதா அந்த ஜாதகரின் அப்பா. தீர்க்க ஜீவனக அவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். நீண்ட நாட்கள் அவருடைய அப்பா ஜாதகருடன் இருப்பார். பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி கேந்திர பாவஸ்தே ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருக்க. குருநாச்ச குருவால் நிரீக்ஷித்தே பார்க்கப்பட்டால். தத்பிதா அந்த ஜாதகரின் அப்பா. வாகனர் யுக்தோ பலவிதமான வாகனங்கள் கொண்டவர். யுக்த என்றால் சேர்ந்தெடுத்தல், வாகனர் என்பதால் பல்வேறு விதமான வாகனங்கள் கொண்டவர். ராஜாவா ஒரு அரசராகவோ, தத் சமோ அல்லது அதற்கு ஒப்பானவராகவோ, ஒரு மாநிலத்தின் அல்லது ஒரு நாட்டின் அரசர் என்று கருதலாம். அப்படி இல்லையெனில் ஒரு ஊரில் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதராக அவர் இருப்பார் என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. இந்த ஸ்லோகங்களை சற்றே உற்று கவனிக்கும் பொழுது இந்த முதல் ஸ்லோகம் 3 விதமான நிபந்தனைகளை சொல்கிறது. அப்பாவின் நீண்ட ஆயுள் என்பதை சொல்வதற்காக. எனவே இப்போது நாம் சென்ற அத்தியாயத்தில் ஒரு 8ஆம் பாவக அத்தியாயத்தில் ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகி
நீண்ட நாட்கள் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் பராசரர் 4 முக்கியமான புள்ளிகளை அல்லது கிரகங்களை பார்க்க சொல்லியிருந்தார். ஒன்று 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகாதிபதி சனி, 10ஆம் பாவகாதிபதி லக்னாதிபதி என்பதாக இந்த 4ஐயும் சொல்லியிருந்தார். எனவே 8ஆம் பாவகம் பாவகாதிபதி நமக்கு நன்கு தெரியும். 10ஆம் பாவகாதிபதி சனி மற்றும் லக்னாதிபதி என்பதாக இந்த 4 முக்கியமான புள்ளிகளை பார்க்க சொல்லியிருந்தார். எனவே அந்த கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்துடன் பொருந்தி போகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் இது அப்பாவின் ஆயுள் என்பதால் அப்பாவை சொல்கின்ற பாவகம் என்று நாம் கருதுகின்ற 9ஆம் பாவகத்தை லக்னமாக கொள்வோம். எனவே பாக்யேஷே என்பதால் அந்த 9ஆம் பாவகாதிபதி பரமோச்சஸ்தே அந்த பாக்யாதிபதி உச்சம் பெற, அடுத்ததாக பாக்ய அம்சே என்பதாக சொல்கிறார். எனவே பாக்ய அம்சம் எனும் பொழுது 9ஆம் அம்சம் நவாம்சம் என்பதாக கொள்ளலாம். இது அந்த ஆயுள் பற்றிய விளக்கத்தில் இந்த 4 காரணிகளும் நவாம்சத்திலும் பார்க்கப்படலாம் என்பதாகவே நாம் கருத வேண்டும். எனவே அந்த பராசரர் சொன்ன விதிகள் ராசி கட்டத்திற்கு மட்டும் பொருத்தமானதில்லை, அது நவாம்சத்திலும் அல்லது மற்ற வர்க்கங்களிலும் அதை பொருத்தி பார்க்கலாம். எனவே பாக்யாம்சே என்பதால் அது நவாம்சத்திலும் அல்லது துவாதசாம்சத்திலும் 9வது அம்சத்தில் குரு இருந்தால் என்றால் 9ஆம் பாவகத்தை நவாம்சத்தில் லக்னமாக எடுத்துக்கொண்டால் குரு அங்கே லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறது என்பதால் அப்பாவை குறிக்கின்ற அந்த 9ஆம் பாவகம் மிக வலிமையாக இருக்கிறது. அதே போல சுக்கிரன் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது எனும் பொழுது 8ஆம் பாவகத்தில் ஒரு சுப கிரகம் இருக்கிறது. அதாவது அப்பாவை குறிக்கின்ற 9ஆம் பாவகத்தில் இருந்து 8ஆம் பாவகத்தில் ஒரு சுபர் இருக்கிறது. அதே போல சுக்கிரன் என்பது ஆயுளை தருகின்ற ஒரு முக்கியமாக காரணியாக நாடி விதிகளிலும் கருதப்படுகிறது. எனவே சுக்கிரன் என்பது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை உபதேசித்ததால் சுக்கிரன் என்பது நீண்ட ஆயுளை தருவதற்கான ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறது. எனவே 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் என்பதாக இதை சிந்திக்கலாம். கூடுதலாக இன்னொரு கருத்து என்னவெனில், பராசரர் பல ஜாதகங்களில் அப்பாவிற்கான காரகமாக சுக்கிரனை எடுத்துக்கொள்ள சொல்கிறார். குறிப்பாக இரவில் பிறந்த ஜாதகர்களுக்கு அப்பாவை குறிக்கின்ற காரகன் சுக்கிரன், பகலில் பிறந்த ஜாதகர்களுக்கு அப்பாவை குறிக்கின்ற காரகன் சூரியன் என்பதாகவும் ஒரு விதியை நாம் அந்த 5ஆம் அத்தியாயம் என்று நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் பார்த்த விதிகளில் இருந்தது. எனவே அப்பாவை சுக்கிரனும் சில ஜாதகங்களில் குறிக்க முடியும். எனவே அந்த 4ஆம் பாவகத்தில் அம்மாவை சொல்கின்ற 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது அதுவும் ஒரு முக்கியமான ஆயுளுக்கான நீண்ட காரகம் என்பதாக இந்த அப்பாவின் நீண்ட ஆயுள் என்பது எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த 3 விதிகளையும் ஒற்று நோக்கும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருத்தல், நவாம்சத்தில் 9ஆம் பாவகத்தில் சுபர் இருத்தல், அதே போல 4ஆம் பாவகத்தில் இதை நவாம்சத்திலும் துவாதசாம்சத்திலும் ராசியிலும் நாம் 4ஆம் பாவகத்தை பார்க்கலாம். அங்கு சுக்கிரன் இருந்தால் அது அப்பாவிற்கு நீண்ட ஆயுளை கொண்டு வந்து தருகின்ற ஒரு காரணியாக இருக்கிறது என்பதாக அந்த முதல் ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது அப்பாவிற்கு செல்வ வளம், அதிகாரங்கள், ஆட்சி பொறுப்பு அல்லது பதவிகள் போன்றவை எல்லாம் எப்படி கிடைக்கும் என்று பார்த்தால் 9ஆம் பாவகாதிபதி ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருந்தால், எனவே 9ஆம் பாவகாதிபதி ஒரு கோணாதிபதி, அந்த கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது அது யோகர் என்ற தன்மையை பெறுகிறது. எனவே அந்த 9ஆம் பாவகாதிபதி ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருந்து அந்த 9ஆம் பாவகாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 10ல் இல்லாமல் 4ல் இருந்தாலோ 7ல் இருந்தாலோ லக்னத்தில் இருந்தால் கூட இந்த 9ஆம் பாவகாதிபதி கேந்திரத்தில் இருக்கின்ற தன்மை வரும். அதற்கு குருவால் அந்த 9ஆம் பாவகாதிபதி குருவால் பார்க்கப்பட்டால் கூடுதல் வலிமை. எனவே ஏற்கனவே யோகாதிபதி கேந்திரத்தில் இருக்கும் பொழுது 9ஆம் பாவகாதிபதி அது குருவாலும் பார்க்கப்பட்டால் அது மிக அதிக அளவு நன்மைகளை தருகின்ற ஒரு கிரகமாக மாறி அந்த ஜாதகரின் அப்பா பல வாகனங்களை கொண்டவராகவோ ஒரு அரசராகவோ அல்லது அரசருக்கு ஒப்பானவராகவோ இருப்பார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களும் ஒன்று அப்பாவிற்கு நீண்ட ஆயுள் என்பதற்கு என்ன விதமான தன்மைகள், அப்பாவிற்கு
செல்வ வளம், அதிகாரம் போன்றவை கிடைக்க என்ன பலன் என்பதையும் சொல்கிறது. எனவே 9ஆம் பாவகாதிபதி வலிமையாக இருத்தல் என்பது 2லுமே இருக்கிறது. ஆனால் ஒரு கிரகம் உச்சம் அடையும் பொழுது அது முழுமையான ஆயுளை தருகிறது என்ற ஆயுள் தியாக கணக்குகள் படி 9ஆம் பாவகாதிபதி உச்சம் பெறுதல், நவாம்சத்தில் அல்லது மற்ற வர்க்கங்களில் லக்னத்தில் குரு இருத்தல், 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் நீண்ட ஆயுள். அதே நேரம் 9ஆம் பாவகாதிபதி யோகராக மாறி அந்த யோகருக்கு குரு பார்வை இருந்தால் அது செல்வ வளத்தை, அதிகாரத்தை கொண்டு வந்து தருகிறது அப்பாவிற்கு என்பதாக இந்த 2 ஸ்லோகங்களும் அப்பாவிற்கு ஏற்படுகின்ற நன்மைகளை சற்றே வேறுபடுத்தி காட்டுகின்றன. எனவே எந்த விதமான நிலை இருந்தால் ஆயுள் கிடைக்கும், அதே போல எந்த விதமான நிலை இருந்தால் அதிகார பதவிகள், செல்வ வளம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் என்பதை பராசரர் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். இந்த இடத்தில் அதை சற்றே உற்று கவனித்தால் மேலும் பல விளக்கங்கள் நமக்கு அதிலிருந்து தெரிய வரக்கூடும். அடுத்து நாம் ஸ்லோகம் 7 பார்ப்போம். இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரிலால், கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூலிலும் காண கிடைக்கிறது. கணேஷ் தத் பாட்டக் நூலில் இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு சொல் மட்டும் மாறி இருக்கிறது. பாக்யேஷே கர்ம பாவஸ்தே கர்மேஷே பாக்ய ராசிகே சுபத்ருஷ்டே தனாட்யஸ்ச கீர்த்திமாம்ஸ் தத்பிதா பவேத். இதே ஸ்லோகம் 187ஆம் ஸ்லோகமாக கணேஷ் தத் பாட்டக் நூலில் ஒரே சொல் மட்டும் மாறி இருக்கிறது. பாக்யேஷே கர்ம பாவஸ்தே கர்மேஷே பாக்ய ராசிகே, இது மாறவில்லை. சுபத்ருஷ்டே என்பதற்கு பதிலாக சுப யோகே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. தனாட்யஸ்ச கீர்த்திமாம்ஸ் தத்பிதா பவேத். எனவே சுபத்ருஷ்டே என்பதற்கு பதிலாக சுபயோகே என்பதாக இந்த சொல் மாறி இருக்கிறது. பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, கர்ம பாவஸ்தே 10ஆம் பாவகத்தில் இருக்க, கர்மேஷே 10ஆம் பாவகாதிபதி பாக்ய ராசிகே 9ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே இது 9-10 பரிவர்த்தனை என்பதாக இதை சிந்திக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த அதிபதிகள் பரிவர்த்தனை என்பது இல்லாமல் அந்த பாவகத்தில் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் பரிவர்த்தனை பெற்று ஆட்சியாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது. எனவே பாவகம் என்பதை பார்க்கும் பொழுது அந்த கிரகம் ஆட்சியாக இல்லாமல் கூட சில நேரம் இந்த 9-10 பரிவர்த்தனை, 9ஆம் அதிபதி 10ல் இருத்தல், 10ஆம் அதிபதி 11ல் இருப்பார், 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும். ஆனால் அது ஆட்சியாக இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை பாவகத்தை வைத்து பார்க்கும் பொழுது. எனவே என்னுடைய கருத்துப்படி இது பாவகத்தை வைத்து பார்க்க வேண்டும். அந்த கிரகம் ஆட்சியாக பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதா அல்லது 9ஆம் அதிபதி 10லிருந்து 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் நேரடியாகவே பாவகத்தில் இருக்க வேண்டும் என்பதாகவே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பாக்ய ராசிகே என்பதாக 9ஆம் ராசியில் இருக்க என்பதாக ஸ்லோகம் சொல்கிறது. ஏற்கனவே பலமுறை பார்த்தது போல இந்த அத்தியாயங்களில் ராசி என்பதும் பாவகம் என்பதும் எழுதப்பட்டுள்ள விதம் என்பது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து சுபத்ருஷ்டே, சுபரால் பார்க்கப்பட்டால், தனாட்யஸ்ச, தனாட்ய என்ற சொல்லுக்கு செல்வந்தர் என்ற பொருள் வரும். எனவே அவர் செல்வந்தராக இருப்பார். கீர்த்திமான், கீர்த்திமான் என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். புகழ் பெற்றவராக இருப்பார். கீர்த்தி என்பதற்கு புகழ் என்ற பொருள் வரும். எனவே அவர் மிகவும் புகழ் பெற்றவராக இருப்பார். தத்பிதா பவே, அந்த ஜாதகரின் அப்பா இது போல புகழ் பெற்றவராக செல்வந்தராக இருப்பார். எனவே சென்ற பக்கத்தில் நாம் பார்த்த ஸ்லோகத்தில் 9ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்க என்பதாக அந்த அரசருக்கு ஒப்பான ஒரு நிலை பேசப்பட்டது. எனவே 9வது பாவகாதிபதி ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் என்பதாக அந்த ஸ்லோகம் சொன்னது. இது அந்த கேந்திரம் என்பதற்கு பதிலாக 9வது பாவகாதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்க என்று ஒரு குறிப்பிட்ட கேந்திரத்தை தர்மகர்மாதிபதி யோகம் என்ற விதமாக ஒரு குறிப்பிட்ட பாவகத்தை மட்டும் பேசி சுபரால் பார்க்கப்பட்டால், அந்த சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகத்தில் குருவால் பார்க்கப்பட்டால் என்பதாக இருந்தது. இந்த இடத்தில் ஏதேனும் ஒரு சுபர் அதை பார்த்தால் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த சுபத்ருஷ்டே என்பதற்கு பதிலாக கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய ஸ்லோகம்
சுப யோகே என்பதாக சொல்கிறது. எனவே சுபர் சேர்ந்திருக்க. எனவே அந்த 9ஆம் பாவகாதிபதியுடனோ அல்லது 10ஆம் பாவகாதிபதியுடனோ சுபர் இருக்க, சுபர் சேர்ந்திருக்க என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. 187ஆம் ஸ்லோகம். 7வது ஸ்லோகம் அங்கே சுபர் பார்க்க என்பதாக இருக்கிறது. எனவே 9ஆம் பாவகாதிபதியை பார்த்தாலும் சரி அல்லது 10ஆம் பாவகாதிபதியை பார்த்தாலும் சரி என்ற விதமாக அந்த சுப திருஷ்டே என்பது சொல்கிறது. ஆனால் இந்த 187ஆம் ஸ்லோகம் சுபர் பார்க்க வேண்டும் என்பதாக சொல்கிறது. எனவே இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது இந்த யோகக்காரகர்கள் என்ற அத்தியாய விளக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது. எனவே ஒரு கேந்திராதிபதி கோணத்தில் இருத்தல் அல்லது ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருத்தல் என்பது நல்லது. ஆனால் 9ஆம் அதிபதி 10வது கேந்திரம், 10வது கேந்திரம் என்பது ஒரு முக்கியமான கேந்திரம். எனவே அந்த 9ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருத்தல் என்பது நன்மை. ஆனால் அந்த 9ஆம் பாவகாதிபதி 10லிருந்து 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும் பொழுது அது மிகுந்த நன்மையை கொண்டு வந்து தருகிறது. செல்வம் போன்ற நிலைக்காக இது அனைத்து விதமான நன்மைகள் என்று புரிந்து கொள்ளாமல் முக்கியமாக செல்வம், புகழ் போன்றவற்றிற்காக மிகவும் சிறந்த தன்மை என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் சுபரின் பார்வை, இது 9ஆம் அதிபதி 10ல் இருத்தல், 10ஆம் அதிபதி 9ல் இருத்தல் என்பது மட்டும் போதாது. கூடுதலாக சுபரின் தொடர்பு, சுபரின் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை என்பதும் இருக்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகம் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. எனவே பல நேரங்களில் இந்த ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி பரிவர்த்தனை இருக்கிறது, ஆனால் பெரிய முன்னேற்றம் இல்லை என்பதாக ஒரு சிலர் கருத வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது சுபரின் பார்வை என்பது 9ஆம் அதிபதிக்கோ 10ஆம் அதிபதிக்கோ இருப்பது அல்லது சேர்ந்திருப்பது மிகவும் இன்றியமையாதது இந்த யோகம் முழுமையாக வெளிப்படுவதற்கு என்பதையும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்பதையும் நாம் இங்கு சிந்தித்து பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் 8, 9 மற்றும் 10ஆம் ஸ்லோகங்களை இந்த பக்கத்தில் பார்ப்போம். இதே ஸ்லோகங்கள் மாற்றம் எதுவும் இல்லாமல் தாராச்சந்திரா, கிரிதரிலால், கணேஷ் தத் பாட்டக், தேவச்சந்திரஜா போன்றவர்களுடைய நூல்களிலும் காண கிடைக்கிறது. பரமோச்சாம்சகே சூரியே பாக்யேஷே லாப சம்ஸ்திதே தர்மிஷ்டோ நிருப வாத்சல்யக பித்ருபக்தோ பவேன் நரக லக்னாத் திரிகோணகே சூரியே பாக்யேஷே சப்தமஸ்திதே குருணா சகிதே திருஷ்டே பித்ருபக்தி சமன்விதக பாக்யேஷே தனபாவஸ்தே தனேஷே பாக்ய ராசிகே द्वात्रिंशात् भरतो भाग्यम वाहनम कीर्ति संभवः. பரமோச்ச அம்சகே சூரியே, பரம உச்ச அம்ச சூரிய என்பதாக அதை பிரிக்க முடியும். பரமோச்ச என்று சொல்லும் பொழுது பரம உச்சத்தில், அம்ச என்று சொல்லும் பொழுது அம்சம், இது எந்த அம்சம் என்று சிந்திக்கும் பொழுது நவாம்சம் என்பது பொதுவாக கருதுகிறார்கள். ஆனால் இது தேவையான இடங்களில் மற்ற வர்க்கங்களையும் பார்க்கலாம். சூரியன் இருக்க என்பதாக இந்த முதல் சொல்லை புரிந்து கொள்ளலாம். பரமோச்சாம்சகே சூரியே என்பதாக அந்த முதல் சொல் வருகிறது. பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, லாப சம்ஸ்திதே 11ஆம் பாவகத்தில் இருக்க. எனவே 9ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்க அந்த ஜாதகர் தர்ம இஷ்டோ, அவருக்கு அறவழிகளில் ஆர்வம் இருக்கும் அல்லது அறவழிகளில் நிற்பவராக அவர் இருப்பார். இஷ்ட என்பதற்கு விருப்பம் என்ற பொருள் வரும். எனவே தர்மத்தில் அவருக்கு விருப்பம் இருக்கும். எனவே அறவழிகளில் அவருக்கு விருப்பம் என்பது இருக்கும். நிருப வாத்சல்யக, நிருப என்று சொல்லும் போது அதிகாரம், அரசர் என்பதான பொருள் வரும். வாத்சல்ய என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகுந்த பிரியமானவராக, அன்பை பெறுவராக அவர் இருப்பார். எனவே அரசரின் அருகாமையில் இருந்து அவருடைய அன்பை பெற்றவராக இருப்பார். பித்ரு பக்தோ, தன்னுடைய அப்பாவின் மீது மரியாதை, அன்பு போன்றவரையெல்லாம் கொண்டவராக இருப்பார். பவேன் நரக, அந்த ஜாதகர் இது போல இருப்பார். லக்னாத், 2வது ஸ்லோகம். லக்னாத், லக்னத்தில் இருந்து திரிகோணகே சூரியே, திரிகோணத்தில் சூரியன் இருக்க. லக்னத்தில் இருந்து வருகின்ற ஏதேனும் ஒரு திரிகோணம் என்பது, திரிகோணம் என்பது 2 பாவகங்கள் 5 மற்றும் 9. இந்த 2ல் ஏதேனும் ஒன்றில் சூரியன் இருக்க. பாக்யேஷே 9ஆம் பாவகாதிபதி, சப்தம ஸ்திதே 7ஆம் பாவகத்தில் இருக்க.
குருனா சகிதே திருஷ்டே, குருவுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டோ இருக்க. சகிதே என்றால் சேர்ந்திருத்தல், திருஷ்டே என்றால் பார்க்கப்படுதல். எனவே இந்த 9ஆம் பாவகாதிபதி 7ல் இருக்க, அந்த 7ஆம் பாவகத்திற்கு குருவின் பார்வை அல்லது குரு அங்கே இருக்க. பித்ரு பக்தி சமன்விதக, அப்பாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக அவர் இருப்பார். தொடர்ந்து பாக்யேஷே 3ஆம் ஸ்லோகம். 9ஆம் பாவகாதிபதி தனபாவஸ்தே 2ஆம் பாவகத்தில் இருக்க, தனேஷே 2ஆம் பாவகாதிபதி பாக்ய ராசிகே 9ஆம் பாவகத்தில் இருக்க. துவா த்ரிம்ஷாத் பரதோ, துவா என்பது 2, த்ரிம்ஷ என்பது 30. எனவே 32ஆம் வயதிற்கு பிறகு, பரதோ என்பதற்கு பிறகு, அதன் பிறகு என்பதான பொருள் வரும். பாக்யம் அவருக்கு நற்பலன்கள், அதிர்ஷ்டம் போன்றவையெல்லாம். வாகனம் வாகனங்கள், கீர்த்தி புகழ், சம்பவக அவருக்கு ஏற்படும் என்பதாக இந்த ஸ்லோகங்களில் வருகின்ற சொற்களின் பொருள் என்பது இருக்கிறது. இந்த ஸ்லோகங்களை சற்றே நாம் உற்று கவனிப்போம். முதல் ஸ்லோகம் 8ஆம் ஸ்லோகம். இது எந்த விதமான நிலையில் இருந்தால் அப்பாவின் மீது மரியாதை, அரசரின் அன்பு, அறவழியில் நிறுத்தல் போன்றவை எல்லாம் இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஜாதகத்தில் பரம உச்ச அம்சத்தில் சூரியன் இருக்க. எனவே சூரியன் மேஷத்தில் இருத்தல், அதாவது எந்த அம்சம் என்று சிந்தித்தாலும் இது அப்பாவை பற்றிய ஸ்லோகம் என்பதால் இதை நாம் துவாதச அம்சத்தில் பார்க்கலாம், நவாம்சத்தில் எப்பொழுதும் பார்க்கலாம். தேவையான நிலையங்களில் நாம் மற்ற அம்சங்களில், குறிப்பாக நமக்கு எந்த விதமான அம்சத்தில் ஆராயலாமோ, D45 போன்ற வர்க்கங்களிலும் இந்த நிலையை உற்று கவனிக்கலாம். எனவே சூரியன் தன் பரம உச்ச அம்சத்தில் இருக்க, 9ஆம் பாவகாதிபதி 11ல் இருக்க. எனவே 9ஆம் அதிபதி லாப வீட்டில் இருக்க, தன்னுடைய பாவத்திற்கு 3ஆம் பாவகத்தில் லாப வீட்டில் இருக்க, அந்த ஜாதகர் அறவழிகளில் நிற்பவராகவும் அரசரின் அன்பை பெற்றவராகவும் அப்பாவின் மீது மரியாதை கொண்டவராகவும் இருப்பார். எனவே 9ஆம் பாவகாதிபதி அந்த பாவகத்திற்கு 3ஆம் பாவகத்தில் 11ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது 9ஆம் பாவகத்தில் இருந்து லாபம் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே 9ஆம் பாவகத்தில் இருந்து லாபம் என்று வரும் பொழுது சூரியன் பரம உச்சத்தில் இருப்பதால் சூரியனுடைய தன்மை முழுமையாக வெளிப்படும். எனவே சூரியன் என்பது ஒரு ஜாதகத்தில் அப்பாவை சுட்டுகிறது. எனவே அந்த சூரியன் தன்னுடைய முழுமையான திறனை வெளிப்படுத்துகின்ற அம்சத்தில் இருக்கிறது. அதே போல 9ஆம் பாவகாதிபதியால் லாபம் என்ற தன்மையில் இவருக்கு இது போன்ற புரிதல் என்பது வருகிறது என்பதாக நாம் இதை சிந்திக்கலாம். இதில் முக்கியமாக இந்த பரம உச்ச அம்சத்தில் இருக்க எனும் பொழுது பொதுவாக நவாம்சத்தில் ராசிகள் மட்டுமே இருக்கிறது என்பதாக ஒரு வாதம் இருக்கிறது. எனவே இப்பொழுது பரம உச்ச அம்சம் எனும் பொழுது, பரம உச்சம் எனும் பொழுது, உச்சம் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு ராசி. எனவே சூரியன் மேஷத்தில் எங்கு இருந்தாலும் அது உச்ச ராசியில் இருக்கிறது என்பதாக பொதுவாக நாம் கருதுவது வழக்கம். ஆனால் பரம உச்சம் எனும் பொழுது சூரியன் 10வது பாகையில் மேஷத்தில் உச்சம் அடைகிறது. அதுவே பரம உச்ச பாகை என்பதாக சொல்லப்படுகிறது. இதை ராசி சக்கரத்தில் சூரியன் 10வது பாகையில் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பவர்கள் மிக குறைவு. அப்படி நாம் ராசி சக்கரத்தில் 10வது பாகையில் இருக்கிறது என்று பார்த்தாலும் இது பரம உச்ச அம்சம் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்பொழுது நவாம்சம் என்று கருதினால் சூரியன் நவாம்சத்திலும் 10வது பாகையில் மேஷத்தில் இருந்தால் அது பரம உச்சத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லப்படும். அந்த 10வது பாகையிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி அதனுடைய உச்ச பாகையிலிருந்து விலகி இருக்கிறது. இந்த இடத்தில் பரம உச்ச அம்சத்தில் சூரியன் இருக்க என்று சொல்வதால் சூரியன் நவாம்சத்திலும் 10வது பாகையில் இருக்க வேண்டும். சூரியன் துவேதசாம்சத்திலும் மேஷத்தில் இருந்தால் 10வது பாகையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே இந்த பரமோச்ச அம்சகே சூரியே என்பது பொருத்தமாக இருக்கும். ஜெகநாத ஹோரா போன்ற மென்பொருள்கள் அம்சத்திலும் இந்த பாகைகளை கணக்கிட்டு எந்த பாகையில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எனவே பலர் இதை சூரியன் என்னுடைய ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு இது போன்ற பலன் இல்லை என்பதாக ஒரு சிலர் கருதக்கூடும். எனவேதான் இந்த ஸ்லோகத்தை சற்றே உன்னித்து கவனிக்க வேண்டும். ராசி சக்கரத்தில் பார்த்தாலும்
சூரியன் பரம உச்சத்தில் இருக்கிறதா ராசி சக்கரத்தில், அல்லது அதன் அருகில் எத்தனை தூரம் இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அதே போல அம்சத்தில் சென்று பார்த்தால் இது பரம உச்ச அம்சம் என்று நேரடியாக சொல்வதால், நேரடியாக நவாம்சத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது, எனக்கு இது போன்ற பலன் இல்லை என்று சொல்லாமல், அந்த நவாம்சத்தில் சூரியன் மேஷத்தில் எந்த பாகையில் இருக்கிறது, அதே போல துவாதசாம்சத்தில் சூரியன் எந்த பாகையில் இருக்கிறது என்பதையும் கவனிப்பது இன்றியமையாதது. இந்த பாகைகளை அம்சங்களில் எப்படி கணக்கிட வேண்டும் என்ற விளக்கத்திற்குள் நான் இப்பொழுது போகவில்லை. யாருக்கேனும் ஆர்வம் இருந்தால் அந்த யூடியூபில் கேளுங்கள், அதன் பிறகு மற்றொரு பதிவில் இது பற்றி பேசுவோம். ஆனால் இந்த நவாம்சத்திலும் பாகைகள் இருக்கிறது, அதே போல மற்ற வர்க்கங்களிலும் பாகைகள் இருக்கிறது என்பதை இந்த பரமோச்சாம்சகே சூரியே என்ற இந்த ஒரு சொல்லில் இருந்து நாம் சிந்திக்க முடியும். அதே போல 9ஆம் பாவகாதிபதி 11இல் இருத்தல் என்பது இந்த அரச வழிகளில் வருகின்ற லாபம் போன்றவற்றையும் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக 2வது ஸ்லோகத்தை சிந்திக்கும் பொழுது, லக்னத்தில் இருந்து திரிகோணத்தில் 5 அல்லது 9ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க, 9ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்க, இப்பொழுது லக்ன திரிகோணத்தில் சூரியன் என்றால் சூரியன் ஒரு பாவர், அரை பாவர் என்று சொன்னாலும் சூரியன் அந்த லக்னத்தை பொறுத்து சில நேரம் 12ஆம் பாவகத்திற்கோ 6ஆம் பாவகத்திற்கோ அல்லது 8ஆம் பாவகத்திற்கோ கூட சூரியன் அதிபதியாக வர முடியும். ஆனால் இந்த ஸ்லோகம் லக்னத்திலிருந்து திரிகோணத்தில் சூரியன் இருக்க என்று மட்டுமே சொல்கிறது. எனவே லக்ன திரிகோணத்தில் சூரியன் இருக்க 5 அல்லது 9ஆம் பாவகத்தில், எனவே ஒரு பாவர் இருந்தால், பாவராக சூரியனை கருதினால் கூட அது ஒரு திரிகோணத்தில் இருக்க, 9ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது, எனவே 9ஆம் பாவகாதிபதி இந்த முதலில் பார்த்த ஸ்லோகம் ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருக்க என்று சொன்னது. சென்ற பக்கத்தில் பார்த்த ஸ்லோகம் 9ஆம் அதிபதி 10ஆம் பாவகத்தில் இருக்க என்ற விளக்கத்தை சொன்னது. இப்பொழுது 9ஆம் பாவகாதிபதி 7ஆம் பாவகத்தில் இருந்தால் என்பதாக அந்த ஒவ்வொரு கேந்திரத்திற்கும் சற்றே ஒரு வேறுபட்ட பலன் என்ற விதமாக இது விளக்குகிறது. குருவுடன் சேர்ந்தோ அல்லது குருவால் பார்க்கப்பட்டு, எனவே அந்த 9ஆம் அதிபதி யோகராக மாறி ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும், இந்த இடத்தில் 7ஆம் கேந்திரத்தில் இருந்தாலும் குருவின் தொடர்பு என்பது அந்த தன்மையை அதிகப்படுத்துகிறது என்ற விதமாக அப்பாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருப்பார். இது அப்பாவிற்கு செல்வ வளம் இருக்குமா என்பதை எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லவில்லை. ஆனால் அப்பாவின் மீது அன்பு இருக்கும் என்ற விதமாக இது போன்ற தன்மை இருந்தால் அப்பாவின் மீது மிகுந்த அன்பு மரியாதை போன்றவை எல்லாம் இருக்கும் என்பதாக இது சொல்கிறது. இது பக்தி என்ற சொல்லை பயன்படுத்துவதால் மிகுந்த அன்பு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். இது ராசி சக்கரத்தில் மட்டுமில்லாமல் துவாதசாம்சம், நவாம்சம் போன்றவற்றிலும் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக இந்த 3வது ஸ்லோகம் 9ஆம் அதிபதி 2ஆம் பாவகத்தில் இருக்க, 2ஆம் பாவகாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க எனும் பொழுது, இது சில நேரங்களில் 9ஆம் பாவகமும் 2ஆம் பாவகமும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது என்பதாக வரும். ஆனால் அந்த பரிவர்த்தனை என்றது 9ஆம் அதிபதி 2இல் இருத்தல், 2ஆம் அதிபதி 9இல் இருத்தல் எனும் பொழுது அது சரியாக அந்த ராசி பரிவர்த்தனை என்ற அமைப்பில் இருக்க வேண்டிய தேவையில்லை. இது பாவகத்தில் என்பதாக இதை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் ராசி பரிவர்த்தனை இல்லாமல் கூட இந்த ஸ்லோகம் பொருந்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஜாதகருக்கு 32ஆம் வயதிற்கு பிறகு நன்மைகள் கிடைக்கும், நற்பலன்கள், வாகனங்கள், புகழ் போன்றவை கிடைக்கும். எனவே இப்பொழுது 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை எனும் பொழுது அந்த 9க்கு 6ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை என்பதாக இதை சிந்திக்க முடியும். எனவே 9ஆம் பாவகத்தை லக்னமாக கொண்டால் அந்த 9ஆம் அதிபதி அதனுடைய 6ஆம் பாவகத்துடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இந்த இது போன்ற 9ஆம் அதிபதி 6ஆம் பாவக அதனுடைய 6ஆம் பாவகத்துடன் பரிவர்த்தனை எனும் பொழுது அந்த ஜாதகருக்கு இளவயதில் அத்தனை சீக்கிரமாக நற்பலன்கள் கிட்டாது. அந்த பூர்வ புண்ணியம் என்ற தன்மை அல்லது பாக்கியம் என்ற தன்மை அவ்வளவு விரைவில் கிடைக்காது. எனவே 6ஆம் பாவகத்துடன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் அந்த ஜாதகருக்கு வாழ்வின் 2வது பகுதியில் 32ஆம் வயதுக்கு பிறகு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் அந்த வயது வரை காத்திருக்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இது 6ஆம் பாவக தொடர்பு, அந்த 9க்கு 6ஆம் பாவக தொடர்பு என்று வருவதால் காத்திருக்க வேண்டும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் 32 வயது என்பதாக ஏன் சொல்லப்படுகிறது என்று சிந்திக்கும் பொழுது நாம் மீண்டும் அந்த
சுதர்சன சக்கரம் என்பதை பயன்படுத்தி பார்க்கலாம். எனவே 32 எனும் பொழுது 8ஆம் ராசி 2 சுற்று முடிந்து 8வது ராசி கடந்திருக்கும் அல்லது 8வது பாவகம் கடந்திருக்கும் என்பதாக வரும். எனவே மீண்டும் 9ஆம் பாவகத்தை 3வது சுற்றில் 9வது பாவகத்தை லக்னம் எப்பொழுது கடக்கிறதோ அல்லது தொடுகிறதோ அப்பொழுதிருந்து அவருக்கு நற்பலன்கள் கிடைக்கும். எனவே 2 சுற்று முடிந்து மீண்டும் அந்த 9ஆம் பாவகம் என்பதை தொடர்பு கொள்ளும் பொழுது, வளர் லக்னம் 9ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு நற்பலன்கள் கிடைக்க துவங்கும் என்பதாக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே இது போன்ற பாவக பரிவர்த்தனை என்று இருக்கும் பொழுது அந்த பரிவர்த்தனை எப்பொழுது செயல்பட துவங்கும் என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த ஸ்லோகம் என்பது ஒரு க்ளூ என்பதை தருகிறது. எனவே இதையும் நாம் சற்றே ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால், இந்த சுதர்சன சக்கர தசை என்பதை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்தால் இந்த பரிவர்த்தனை எப்பொழுது செயல்பட துவங்கும் என்பதற்கான விளக்கமும் இதில் ஒளிந்திருக்கிறது என்பது என்னுடைய சிந்தனை. இதையும் நீங்கள் ஜாதகங்களில் பொருத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை தேடி பார்க்கலாம். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 11 பார்ப்போம். திரு கிரீஷன் சர்மா அவர்களுடைய நூலில் இருந்து. இதே ஸ்லோகம் தாராச்சந்திரா மற்றும் கணேஷ் தத் பாட்டக் போன்றவர்களுடைய நூலில் சிறிய மாற்றத்துடன் காண கிடைக்கிறது. லக்னேஷே பாக்ய ராசிஸ்தே சஷ்டேஷேன சமன்விதே அந்யோன்ய வைரம் ப்ருவதே ஜனக குத்சிதோ பவே. லக்னேஷே பாக்ய ராசிஸ்தே சஷ்டேஷேன பாக்ய ராசிகே என்பதாக தாராச்சந்திராவும், சஷ்டேஷே பாக்ய ராசிகே என்பதாக கணேஷ் தத் பாட்டக் அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். இந்த சொல் என்பது சமன்விதே என்பதற்கு பதிலாக பாக்ய ராசிகே என்பதாக எழுதப்பட்டுள்ளது. சஷ்டேஷேன என்பது சஷ்டேஷே என்பதாக மாறியிருக்கிறது. மற்றபடி பொருள் மாற்றம் என்பதை இந்த ஸ்லோகங்கள் சொல்லவில்லை. எனவே 11ஆம் ஸ்லோகம் சொல்கின்ற அதே பொருளையே இந்த ஸ்லோகங்களும் சொல்கின்றன. லக்னேஷே லக்னாதிபதி, பாக்ய ராசிஸ்தே 9ஆம் பாவகத்தில், அது ராசி என்பதாக எழுதப்பட்டுள்ளது, பாவகம் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். எனவே லக்னாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருக்க ஷஷ்ட ஈஷேன 6ஆம் பாவகாதிபதியுடன் சமன்வித்தே சேர்ந்திருக்க. எனவே லக்னாதிபதி 9இல் இருக்கிறது, 6ஆம் அதிபதியும் அங்கேயே இருக்கிறது என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். அந்யோன்ய என்ற சொல்லுக்கு ஒருவரை ஒருவர் என்பது பொருளாகும். தமிழில் அந்யோன்யம் என்ற சொல்லுக்கு நெருக்கமான அன்பு என்பதாக அதை பொருள் கொள்கிறோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அந்யோன்ய என்ற சொல்லுக்கான பொருள் ஒருவரை ஒருவர், மியூச்சுவல் என்பதாக அதை பொருள் கொள்ளலாம். வைரம் என்பதற்கு வெறுக்கிறார்கள் அல்லது வெறுப்பார்கள், எதிரியாக கருதுவார்கள். வைரி என்ற சொல்லுக்கு எதிரி என்பதாக பொருள் வரும். எனவே இது ஒருவரை ஒருவர் வெறுப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ப்ருவதே ஜனக, ஜனக என்ற சொல்லுக்கு பொருள் என்பது அப்பாவாகும். எனவே இப்பொழுது சீதையின் அப்பாவின் பெயர் ஜனக என்று வருவதால் அது கூட சீதையின் அப்பா என்ற பொருளில் அப்பா என்பதாகவே சொல்லப்படுகிறது. அல்லது அந்த காலத்தில் ஜனக என்பது கூட ஒரு பெயராக இருந்திருக்கலாம். ஆனால் ஜனக என்றால் அப்பா என்றதான பொருள் வரும். எனவே ஜாதகரின் அப்பா குத்சிதோ பவேத். குத்சித என்ற சொல்லுக்கான பொருள் வெறுக்கும் தன்மை கொண்டவர். எனவே அவருடைய அப்பாவே வெறுக்கும் தன்மை கொண்டவராக நடந்து கொள்வார், மற்றவர்கள் வெறுக்கின்ற தன்மை கொண்டவராக அவர் இருப்பார் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. இந்த சஷ்டேஷன பாக்யராசிகே அல்லது சஷ்டேஷே பாக்யராசிகே என்று சொல்லும் பொழுது 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் என்ற பொருளே வருகிறது. இது சஷ்ட ஈஷைன சமன்விதே என்ற பொருளே. இந்த 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பதாக அந்த மற்ற 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. எனவே பொருள் என்பது மாறவில்லை, சொற்கள் மட்டும் சற்றே இடம் மாறி இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகம் சொல்ல வருவது என்னவெனில், லக்னாதிபதி 9ஆம் பாவகத்தில் இருத்தல் என்பது நன்மை. பொதுவாக ஒரு கோணாதிபதி அல்லது ஒரு லக்னாதிபதி என்பது ஒரு கேந்திராதிபதி என்று கருதினாலும் அந்த கேந்திராதிபதி மற்றொரு கோணத்தில் இருப்பது நன்மை. ஆனால் அங்கு 6ஆம் பாவகாதிபதியின் தொடர்பு என்பது வந்துவிட்டால் ஜாதகரும் அவருடைய அப்பாவும் ஒருவர் வெறுப்பார்கள். இந்த 6ஆம் அதிபதி தொடர்பு என்று வருவதால் 9ஆம் பாவகத்திற்கு அது நன்மை தருவதாக இருக்காது. எனவே அந்த லக்னாதிபதி அங்கு சேர்ந்திருப்பதால் ஜாதகரும் அப்பாவை எதிரியாக கருதுவார், அப்பாவும் ஜாதகரை எதிரியாக கருதுவார்.
என்று சொல்லிவிட்டு கூடுதலாக அந்த அப்பா என்பவர் மற்றவர்கள் வெறுக்கின்ற தன்மை கொண்டவராகவும் இருப்பார் என்று அது ஜாதகர் எதிரியாக மட்டும் கருதாமல் அப்பாவும் அது போன்று நடந்து கொள்வார் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே 6ஆம் பாவகாதிபதியின் தொடர்பு 9ஆம் பாவகத்திற்கு இருத்தல் என்பது அப்பாவை ஒரு எதிரியாக கொள்ளும், அப்பாவின் தன்மையும் அது போலவே இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஆனால் அப்பாவின் 9ஆம் பாவகத்தை லக்னமாக வைத்து சிந்திக்கும் பொழுது 10ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருக்கும். எனவே 6ஆம் பாவகம் என்பது அப்பாவின் 9ஆம் பாவகத்திற்கு லக்னம் 10ஆம் பாவகமாக வரும். எனவே இந்த 10ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் இருத்தல் என்ற பொருள் வரும். அதே நேரம் லக்னாதிபதி என்பது 5ஆம் பாவகம் என்பதாக வரும். எனவே அப்பாவை பொறுத்தவரையில் அந்த அப்பாவின் பாவகமான 9ஆம் பாவகத்திற்கு 5ஆம் அதிபதியும் 10ஆம் பாவகாதிபதியும் சேர்ந்து அந்த லக்னத்தில் இருக்கும். எனவே இது ஒரு வகையில் நன்மை என்பதாக சிந்திக்கலாம். ஆனால் ஜாதகரை பொறுத்தவரையில் ஜாதகரின் பார்வையில் அப்பா என்பவர் வெறுக்கத்தக்க நடவடிக்கை கொண்டவராக அப்பா மற்றும் மகன் அல்லது மகளிருக்கு ஒரு நன்மையான ஒரு தொடர்பு அல்லது புரிதல் என்பது இருக்காது. ஒருவரை ஒருவர் வெறுக்கின்ற வகையில் செயல்படுவார்கள் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே இதையும் நாம் சற்றே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே போல இது ராசி சக்கரத்தில் மட்டும் பார்க்காமல் நவாம்சம், துவாதசாம்சம் அல்லது சப்தாம்சம் என்பதில் கூட பார்க்கலாம். எனவே நமக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் இது போன்ற தன்மை இருக்கிறதா என்பதை அதை குழந்தையின் சப்தாம்சத்தில் கூட நம்முடைய சப்தாம்சத்தில் கூட இதை நாம் ஆராய முடியும். எனவே இதை வர்க்கங்களிலும் இந்த விதிகளை பயன்படுத்தி பார்க்கலாம். இத்துடன் நாம் இந்த பதிவை நிறைவு செய்வோம். இந்த பதிவில் நாம் பார்த்த ஸ்லோகங்கள் இந்த பரிவர்த்தனை என்ற தன்மைகளை பேசின. குறிப்பாக 9, 10ஆம் பரிவர்த்தனை, அதே போல 9 மற்றும் 2ஆம் பாவக பரிவர்த்தனை என்ற பரிவர்த்தனைகள் எந்த விதமான தன்மைகளை தருகின்றன என்பதை பார்த்தோம். அதே போல நீண்ட ஆயுள் என்பது அப்பாவிற்கு எப்பொழுது கிடைக்கும், அதே போல அப்பாவிற்கு புகழ், செல்வம் போன்றவை எல்லாம் எப்பொழுது கிடைக்கும் என்பதற்கான வேறுபாடு என்பதும் ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்லின. அதில் குறிப்பாக சூரியன் என்பது உச்சத்தில் இருத்தல் என்பது அப்பாவிற்கான ஆயுளுக்கு நன்மை. அதே நேரம் 9ஆம் பாவகாதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருத்தல் என்பது செல்வ வளம் போன்றவற்றை எல்லாம் தருகிறது என்பதையும் சிந்தித்து பார்த்தோம். அதே போல 9ஆம் பாவகத்திற்கு லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு 6ஆம் பாவகாதி இருத்தல் என்பது அப்பாவையும் அந்த ஜாதகரையும் எதிரித்தன்மைகள் அல்லது எதிர்த்தன்மை போன்றவற்றை எல்லாம் கொண்டு வந்து தருகிறது என்பதையும் இந்த ஸ்லோகங்கள் சொல்லியிருந்தன. அதே போல அம்சங்களில் இந்த விதிகள் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றன என்பதையும் இந்த பலவிதமான ஸ்லோகங்கள் பேசியிருந்தன. எனவே இவற்றை சற்றே கூர்ந்து கவனித்தால் ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன் தேட வேண்டும், அதே போல கிரகங்களின் தன்மை என்பதை ராசி சக்கரத்தில் மட்டுமல்லாமல் நவாம்சம், அதே போல துவேதசாம்சம் போன்ற வர்க்கங்களிலும் எப்படி சென்று நாம் தேட வேண்டும் என்பதையும் இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்ற கருத்துக்களில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது இந்த அத்தியாயத்தின் 2வது பதிவு. இன்னும் 4 பதிவுகள் வர இருக்கின்றன. இது சற்று நீண்ட அத்தியாயம் என்பதால் இது 6 பதிவுகளாக இந்த அத்தியாயம் வரும். இத்துடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வோம். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற மிகவும் ஒரு முக்கியமான மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், நாம் அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.